வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவுகளில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்ட பதிவுகளை பார்க்கலாம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ராஸ்டான நிலைகளை தான் செயல்படும். அதாவது ஜோதிடத்தில் விதிக்கட்டா மதியப்பாரு, மதிக்கட்டா விதியப்பாருன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சிம்மத்தினுடைய நிலை ஈவன் அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது இவங்க நல்லா பிரிஸ்காக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒத்து வராது. ஒருவேளை இவங்களுடைய சூழ்நிலைகள் நல்லபடியாக ஒத்து வருது அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க. சலிச்சு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டு காணாமல் விட்டுடுவாங்க. ஸோ இப்படி வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சுமூகமாக போகும். அப்படி இல்லைன்னா மனமும் சரி உங்களுடைய விஷயங்கள் காரியங்களும் சரி ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டே தான் இருக்கும். நெருனா மனசு இருக்குது அப்படிங்கிற நிலை தான். விஷயங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய மனசுக்கு பிடிக்காது. அதாவது பொதுவான சூழ்நிலைகள் நல்லபடியாக இருக்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்லை. நீங்கள் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் செயல்பட்டுருவீங்க. ஆனால் அதுக்கேற்ற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையவே அமையாது. இப்படி மாறி மாறி நடந்து உங்களுடைய புத்திக்கும் மனதுக்கும் போராட்ட நிலையை கொடுத்து ஒரு சஞ்சல நிலைகள் ஏதோ கொண்டு போய் விடும். அதனால் சிம்ம லக்னக்காரங்க கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தப்பிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கடமை செய் பலனை எதிர்பாராது அப்படிங்கிறதே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருக்கிறது தான். அதுலேயும் இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே தடுமாற்றங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கவே செய்யும். அதனால் சிம்ம லக்னக்காரங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாக இருக்கிறதே நல்லது. ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். கண்டிப்பாக மனதளவிலும் சரி புத்தி அளவிலும் சரி ஒருவித சலிப்பும் வெறுப்பும் இருக்கவே செய்யும். நிறைய கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் சில வாரங்கள் நல்லா இருக்கும், சில வாரங்கள் மோசமாக தான் இருக்குது. இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வழியாக தான் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு நல்லது நடந்தாலும் அதை நினச்சி முழுசாக சந்தோஷப்படுறதுக்கு வழி இல்லை. ஒரு கெட்டது நடந்தாலும் அதை நினச்சி பயப்பட வேண்டிய கவலை இருக்காது. ஏன்னா எல்லா விஷயங்களுமே வரவும் போகுமா தான் இருக்க போகுது.
அதனால் சிம்ம லக்னக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியான விஷயங்கள், தனிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இந்த அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இது சார்ந்த அறிவு நுணுக்கங்களை முழுமையாக பெறக்கூடிய தன்மை என்பது இருக்குது. அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யதார்த்த வாழ்க்கையில் தான் அவங்க சிக்கலாக இருந்துட்டு வருவாங்களே எல்லாம். அதாவது புற வாழ்க்கையில் பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கும். பட் அதுவே அக வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் அவங்க முன்னேறி வருவாங்க. நிறைய விஷயங்களை அவங்க புதுதாக தெரிஞ்சு கொண்டே வருவாங்க. ஒரு பற்றற்ற ஞானிகள் போல் அவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க. அதனால் நிறைய விஷயங்களை அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த ஏற்றுச்சுரக்காய் கூட்டுக்குதுவாது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டங்களில் அவங்க முழுமையாக அனுபவிச்சுடுவாங்க. ஸோ அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை தெரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதற்கு தகுந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகளில் அவங்க பிரச்சனைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சுய ஜாதகம் என்பது சொல்லும். மற்றபடி ஜென்ரலாக இவங்களுடைய நிலை என்பது இப்படித்தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு வாங்க. கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த வருடம் ஓகே தான், பெரிய தொந்தரவுகள் இல்லை. சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கல அப்படின்னாலும் கூட ஒரு சுமூகமான விஷயங்களை கொடுத்து அதில் நன்மைகளையும் பார்த்துட்டு வரலாம். ஸோ கரியர் ரிலேட்டடான பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. நார்மலாக உங்களுடைய ரொட்டீன் சார்ந்த விஷயங்களை சிறப்பாகவே செஞ்சுக்கலாம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அதுவாக வந்தால் ஓகே, நீங்களாம் எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி கரியர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான், அதாவது சுமூகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக முடியும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஏற்கனவே சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சில நேரங்களில் இது ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. அதாவது எவ்வளோ வந்தாலும் பத்தில் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, எவ்வளோ எடுத்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த காசு பணம் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது, இல்லைனாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படிங்கிற நிலைகள் தான் சிம்ம லக்னத்துக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது பெருசாக நெகட்டிவாக இம்பேக்ட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. பட் ஓவராக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கங்க. மேற்கொண்டு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே சிம்ம லக்னக்காரங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல முறையிலே கை கொடுத்து உதவுது. பொருளாதாரம் தான் கையப்பிடிக்குதே இல்லாமல் சொத்துக்களை உருவாக்கக்கூடிய நிலைகளை வலிமையாக்கும். ஸோ இந்த வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அல்லது வேறு ஏதாவது பொருட்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அசட் ரீதியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் நல்ல முறையில் கை கொடுத்து உதவும், ஆதாயம் தரக்கூடிய வகையில் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுது. குடும்ப வாழ்க்கை இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தனித்த நிலைகளில் அவங்க சில விஷயங்கள் அவங்களாக குழப்பிக்கொள்ளக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெளி விஷயங்கள் ஒத்து வந்ததுன்னா அவங்க ஒத்து வர மாட்டாங்க. அவங்க நல்லா ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய நிலைகளில் வெளி விஷயங்கள் அப்படிங்கிறது ஒத்து வராது. ஸோ இது குடும்ப வாழ்க்கையிலும் அதிகமாக தென்படும். ஸோ அதை நீங்களே சூழ்நிலை சந்தர்ப்பங்க பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்தீங்கன்னா இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கிரக அமைப்புகள் குடும்ப வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க போகிறது இல்லை. இதெல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. குறிப்பாக இது குடும்ப உறவுகளுக்குள்ளே அதிகமாகவே தென்படும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருக்குது. தனித்த நிலைகளில் அவங்களுடைய விஷயங்கள் ஓகே தான். ஏதோ ஒரு விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்காக சாதிக்கிறதுக்காக ஓயாமல் போராடிக்கிட்டே இருப்பாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் என்ன சூழ்நிலை ஒத்து வர மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறதுனால எல்லாருமே அது சார்ந்த டென்ஷனில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அனுசரித்து போங்க. மற்றபடி
குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இந்த கணவன் மனைவி உறவுகள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யும். மற்ற உறவுகள் அப்படிங்கிறது பெருசாக தொந்தரவுகள் கொடுக்காது, இருந்தாலும் எல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பட்டுமணம் தொட்டுமணம் தான் இருப்பாங்க. பட் பெருசாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அதனால் அவங்களுடைய விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் நல்ல அறிவுத்திறன் பெற்றவங்களாக இந்த காலகட்டங்களில் இருப்பாங்க. நிறைய நல்ல வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது மாணவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி சொன்னேன், தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் குழப்பிக்கிற நிலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய நிலைகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கிறது மாணவர்களுக்கு நல்லது. மற்றபடி கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் மாணவர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அண்ட் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். மருத்துவ விரயங்கள் அப்படிங்க இருக்கத்தான் செய்யும். பட் சுப விரயங்களாகவே இருக்கும். அதாவது தேவைக்கேற்ப ஒரு நல்ல நிலைகளுக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற நிலைகள் தான் இந்த மருத்துவ ரீதியான விஷயங்களும் இருக்கும். அதனால் இந்த உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதையும் பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். பட் பெருசாக பிரச்சனைகள் அப்படின்னு கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஓவராலாக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வருடம் ஒரு கான்ட்ராஸ்டான வருடமாகத்தான் இருக்குது. ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நன்மைகள் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.